அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒரு வழியாக நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குங்க. நானும் என்னுடைய சொந்த மாவட்டம் மாங்கனி மாவட்டத்தில் போயிட்டு வாக்குப்பதிவு செஞ்சுட்டு இப்போ டெல்டா மாவட்டம் வந்திருக்கேன், புகுந்த மாவட்டம். சரி, இந்த தேர்தல் பார்த்தோம்னா வரலாறு காணாத வகையில் வேகமான அதிக அளவிலான வாக்குப்பதிவு அரங்கேறியிருக்கு. இதை ஒட்டி தான் இது அவருக்கு சாதகம், இல்லை இவருக்கு சாதகம் அப்படின்னு பெரிய விவாதங்களே ஓடிக்கொண்டிருக்கு. மாற்றத்துக்கான வாக்குகள் கிடையாது, சாதனைகளை புரிந்து கொண்டு செலுத்தப்பட்ட வாக்குகள் அப்படின்னு பெரிய விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. சரி, இந்த வாக்குப்பதிவும் இந்த பெர்சன்டேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள், முக்கியமான ஆளுமைகள் என்ன சொல்கிறாங்க, வரலாறு எப்படி இருக்குது, இதுக்கு முந்தைய தேர்தல்களில் இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அந்த புள்ளி விவரங்களை வச்சு இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசலாங்க. நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். 2026 வாக்குப்பதிவும் வரலாறும். ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க இந்த 2026 தேர்தலில் கிட்டத்தட்ட 85.69% வாக்குகள் பதிவாகியிருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான வகையில் போன தடவையை விட அதிக அளவிலான வாக்குப்பதிவுங்க. குறிப்பாக கிட்டத்தட்ட 33 மாவட்டங்களில் 80% கிராஸ் பண்ணியிருக்கு. அதில் முக்கியமாக 4 மாவட்டங்களில் சேலம், கரூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 90%ம் தாண்டிடுச்சுங்க. 90 விழுக்காடுக்கு மேலே வாக்குப்பதிவுங்கிறது நினச்சே பார்க்க முடியாததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் திரு சீமான், திரு விஜய், இப்படி 4 சிஎம் வேட்பாளர்கள் குறிப்பாக 5 தொகுதிகள்லையும் பார்த்தோம்னா முன்பை விட அதிக அளவிலான வாக்குப்பதிவுங்க. இதில் சேலம் மாவட்டம் வீரபாண்டியில் மட்டுமே 93.17% அதிக அளவிலான வாக்குப்பதிவுங்க தமிழ்நாட்டிலேயே. அதாவது நம்ம சமீபத்தில் கூட திமுகவுடைய வேட்பாளர் டாக்டர் திரு தருண் அவருடைய நேர்காணல் கூட நம்முடைய சேனலில் பதிவு செஞ்சுருந்தோம். அந்த வீரபாண்டி தொகுதியில் தாங்க. இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே 71.18% வாக்குப்பதிவுங்க. இதில் சென்னை மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா போன முறை அரௌண்டு 60% வாக்குப்பதிவு நடந்தது. இப்போ பார்த்தோம்னா 83.7%ங்க. இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்குங்க. இதை ஒட்டித்தான் இது புதியவர்களுடைய வாக்குப்பதிவு, இது மாற்றத்துக்கான வாக்குப்பதிவு, இல்லை சாதனையை புரிஞ்சுக்கிட்டு செலுத்தப்பட்ட வாக்குப்பதிவுலாம் விவாதம் வந்திருக்கு. சரி, நம்ம இங்கேருந்து முந்தைய தேர்தல்கள் அந்த வரலாறுலேருந்து நம்ம சிலவற்றை பார்ப்போங்க. வரலாறு காணாத வாக்குப்பதிவு, விஜய் வரவால் ஏற்பட்ட மாற்றமா? கிட்டத்தட்ட 85.69% வாக்குப்பதிவு ஆகியிருக்கு இல்லையா? இது எல்லாமே உணர்வெழுச்சியால் தனி ஆர்வத்தோடு, அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரே ஆர்வத்தோடு தான் எல்லோரும் கொத்து கொத்தாக வாக்குப்பதிவை செஞ்சுருக்காங்க அப்படின்னும் குறிப்பாக தாவேக்காவினர், எங்களுடைய தலைவர் திரு விஜய் அவர் எல்லோரும் மறக்காமல் பாண்டிச்சேரியில் நடந்துச்சு, 90% தாண்டுச்சு, அதே போல் இங்கே தமிழ்நாட்டிலும் காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக வாக்குப்பதிவு செலுத்துங்கன்னு சொன்னார். ஸோ அவரால் தான் இவ்வளோ பெரிய அளவில் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் எல்லோரும் வாக்குகளை செலுத்தியிருக்காங்க அப்படின்னு அவங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சாதனையாக இதை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி திரு விஜயுடைய அறிக்கையும் கூட வணங்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா இந்த ஏப்ரல் 24 ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. சரி, விஜயுடைய வரவால தான் இத்தனை வாக்காளர்களும் ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ளார பங்கேற்று இருக்கார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதில் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, இது எஸ்ஐஆரால் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. எப்படின்னா அதிக அளவிலான இருந்த வாக்காளர்கள், இரட்டை வாக்குகள், அப்புறம் இறந்தவங்க, இப்படி பெயர்லாம் நீக்கம் செய்யப்படாமல் மட்டுமே லட்சக்கணக்கில் 60 லட்சம் வாக்காளர்கள் மேலே இருந்தாங்க. அவை எல்லாவற்றையும் நீக்கம் செஞ்சிருப்பதால் பெரிய அளவில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதன் தொடர்ச்சியாக இப்போ வாக்குப்பதிவான உடனே அபரீதமாக வாக்குப்பதிவானது போல் பர்சன்டேஜ் எகிரி இருக்குது. உதாரணமாக நம்ம தொலைக்காட்சிலையும் பார்த்துருப்போம். அதே தான், 100 பேர் முன்ன வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அதில் 70 பேர் வாக்குப்பதிவு செஞ்சால் அது 70%. அதுவே இப்போ அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளால் 90, 80ன்னு குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 90ன்னு வச்சுப்போம். அப்போ அதே 70 பேர் இப்போ வாக்குப்பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா பர்சன்டேஜாக பார்த்தோம்னா 77 to 80% அப்படின்னு அது அதிகரிக்கும். ஸோ இந்த எண்ணிக்கை உயர்ந்ததுக்கு இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் ஒரு காரணம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதற்கடுத்து சில புள்ளி விவரங்களையும் அடுக்கிறாங்க. போன 2021 6.29 crores மொத்த வாக்காளர்கள், பதிவான வாக்குகள் 4.62 crores. அதில் வாக்குப்பதிவு விழுக்காடு பார்த்தோம்னா 73.63%. அதே போல்
இந்த 2026ல் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. 5.73 க்ரோர்ஸுங்க. பதிவான வாக்குகள் பார்த்தோம்னா 4.85 க்ரோர்ஸுங்க. அப்போ பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா அரௌண்டு 85.69% அப்படின்னு வருது. அதாவது இந்த முறை புதிய வாக்காளர்கள்னு பார்த்தோம்னா சுமார் 22 லட்சம் பேர் புதிதாக வாக்காளர்களாகி இருக்காங்க. இதுவே 2021ல் பார்த்தோம்னா 26 லட்சம் புதிய வாக்காளர்களாக சேர்ந்திருக்காங்க. அதாவது முன்னோட அதிகரித்தவங்க. இதில் முக்கியமாக கடந்த 2021ல் கொரோனா அலையும் இருந்தது. அதனாலையும் கொஞ்சம் வாக்குப்பதிவு குறைஞ்சிருந்தது போன முறை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையே குறைஞ்சிருக்கிறதால பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது பெர்சன்டேஜில் அதிகரிச்சிருக்கு. இதை ஒட்டி இது மாற்றத்துக்கான வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. உதாரணமாக பத்திரிகையாளர் திரு ஷாம் எடுத்துக்கிட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொலைக்காட்சியில் பேட்டியில் சொல்கிறப்ப இது எஸ்ஐஆர் நடவடிக்கையால் ஏற்பட்ட மாற்றம் தாங்க, மற்றபடி மாற்றத்துக்கான வாக்குகள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு இல்லை. மொத்த வாக்குகள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா குறைவாகத்தான் இருக்குது, பர்சன்டேஜ் தான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறும் 20 லட்சம் வாக்காளர்கள் தான் புதுசாக இதில் வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் பத்திரிகையாளர் திரு மணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதே விவாத மேடையில் பார்த்தோம்னா, இல்லை ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்குது, பர்சன்டேஜையும் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இயல்பாகவே ஒரு ஆளும் கட்சி மீது மக்களுக்கு அதிருப்தியும் இருக்கும். போன முறை செலுத்தின அளவில் இந்த அளவு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் தான் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், அதே மாதிரி போன தடவை வாக்கு செலுத்தின மாதிரி அதே கட்சிக்கு தான் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காருங்க. அப்போ இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாற்றத்துக்கான வாக்குகளாக தான் பார்க்கணும், அதனால தான் இவ்வளோ பதிவாகி இருக்குன்னு வாதிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கடந்த 2016ல் இதே போல தாங்க. அப்போ 5.77 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. பதிவான வாக்குகள் 4.32 கோடிங்க. மொத்தமாக இன்க்ரீஸ் ஆன வாக்குகள்னு பார்த்தோம்னா 64 லட்சம். அப்போ இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்குன்னா என்ன நடந்திருக்கணும்? ஆட்சி மாற்றத்து மீது ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி, அவங்கள தோற்கடிச்சிருக்கணும் இல்லையா? நடந்தது என்ன? மறுபடியும் அதிமுக வெற்றி அடைஞ்சது. இத்தனைக்கும் அந்த நேரத்திலும் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு கேப்டன் மறைந்த திரு விஜயகாந்த் அவரு ஒரு மெகா கூட்டணியை முன்னெடுத்திருந்தார். ஸோ அதை ஒரு மாற்றத்துக்கான கூட்டணியாக பார்த்தாங்க. ஒரு தொகுதி தவிர்த்து எல்லா இடங்களிலும் மக்கள் நல கூட்டணி டெபாசிட் இழந்தது. ஸோ இது ஆட்சி மாற்றத்துக்குன்னு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சென்னை எடுத்துக்கிட்டோம்னா 24.16 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த முறை 2026ல் 23.69 லட்சம் மக்கள் தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க. வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஆனால் வாக்காளர்களுடைய அந்த பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா போன முறை அரௌண்டு 60%, இந்த முறை 83.7%. இதை ஒட்டி தான் பத்திரிகையாளர் திரு ஷாம் போன்றவர்கள்லாம் அதாவது ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறாரு. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தோற்றவர்கள் சதவீத கணக்கை பார்ப்பாங்க, வென்றவர்கள் சீட் கணக்கை சொல்லுவாங்க. இங்கே யார் சீட்டுகளை அதிகமாக வெற்றி பெறுகிறாரோ அவங்க தாங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு அந்த உதாரணத்தை காட்டுகிறாருங்க. ஒரு பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓட் போலிங் வந்து பெருசாக மாற்றம் இல்லை அப்படின்ட்டு. அதே நேரத்தில் சென்னையில் வாக்காளர்கள் குறைஞ்சிருந்தாலும் இங்கே பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஆர்வத்தோடு அவங்க போயிட்டு வாக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்க. முன்ன 2 வாக்குகள்லாம் இருக்கும், இங்கே இருந்திருப்பாங்க, பலர் ஊருக்கு போக மாட்டாங்க. ஆனால் இந்த முறை சொந்த ஊருக்கு அவங்க கிளம்பி போனதாலையும் இங்கே வாக்காளர்கள் குறைஞ்சிருக்கு, சொந்த ஊரில் போய் வாக்கு செலுத்தியதாலையும் அப்படின்னு இது ஆர்வத்தை தானே காட்டுது. அப்போ இது மாற்றம் தானே அப்படின்னு வாதிடுறாங்க. ஸோ இப்படி பல கருத்துக்கள் முட்டி மோதிக்கொண்டு விவாதங்களை செலுத்துதுங்க. இன்னொரு பக்கம் இந்த 22 லட்சம் புது ஓட்டுகளை 234 தொகுதிகளுக்கும் ஸ்பிளிட் பண்ணா அப்ராக்சிமேட்டா அது ஒரு 8500 வாக்குகள் வருது. இந்த வாக்குகள் முழுமையான மாற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு கேள்விகள் முன்வைக்கிறாங்க. சரி, விஜயால எந்த இம்பாக்டும் இல்லையா? இம்பாக்ட் பிளேயர் விஜய், திரு விஜயால இந்த தேர்தலில் பெரிய தாக்கம்லாம் இல்லைங்க அப்படின்னு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், அதிமுக இப்படி பலருமே தெரிவிக்கிறாங்க. ஆனால் இதை உறுதியாக அப்படியே நம்ம சொல்லிவிட முடியாது. விஜயால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சோஷியல் மீடியாக்கள் ரொம்பவே ஆக்டிவாக மாறி இருந்தது. இந்த தேர்தலை அதை நம்ம கண்ணார பார்க்க முடிஞ்சது. அதுக்கு அடுத்து இளம் தலைமுறையினர்கிட்ட, புதிய வாக்காளர்கள்கிட்ட, முதல் முறை வாக்கு செலுத்துபவர்கள்கிட்ட ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. இன்னும் சொல்ல போனால் முன்பெல்லாம் காலையில் அதிக அளவில் கூட்டம் இருக்காது.
ஒரு 10க்கு மேலலாம் கூட்டம் வந்து வாக்குப்பதிவில் வெயில் காரணங்களால் 10, 11க்கு மேலே கொஞ்சம் குறையுங்க. ஆனால் இந்த முறை காலையில் 10 மணிக்கு முன்னாடியே அதிக அளவிலான வாக்குப்பதிவுகள் ஏற்பட்டதுங்க. கிட்டத்தட்ட 9 மணி நிலவரப்படி, காலை 9 மணி நிலவரப்படி 19.49% நினைக்கிறேன் வாக்குப்பதிவு ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 10%, 11% இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அப்போ என்னன்னா ஆர்வமாக வந்து இந்த முறை அவங்க வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. வேகமாக வந்து வாக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுதுங்க. அடுத்து ஒரு அரசியல் அயற்சியோடு நமக்கெல்லாம் அரசியல் வேணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போகிற சூழல் இல்லாமல் இந்த முறை ஒரு புதுசாக ஒருத்தர் ஒரு திரைத்துறையிலிருந்தும் வந்திருக்கிறதாலையும் கூடுதல் கவனத்தையும் பெற்றதால் இளம் தலைமுறை இங்கே கூடுதல் ஆக்டிவாக இந்த அரசியலை கவனித்ததை உணர முடிஞ்சது. இப்போ சரியான அரசியலை நாங்கள் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர்கள் இந்த இளம் தலைமுறையினரை அவங்க சார்ந்த கொள்கைக்கு வென்றெடுக்க ஒரு வாய்ப்பாகவும் கூட அவங்க இதை பயன்படுத்திக்கலாம். போய் விவாதம் பண்ணலாம், கலந்துரையாடல் செய்யலாம், அவர்களை அரசியல் படுத்த இதை ஒரு சான்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாமே அப்படிங்கிறாங்க அரசியல் ஆளுமைகள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள். ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாற்றத்துக்கான வாக்குகள் தான் அப்படின்னு தாவேகா சைடில் பலரும் தெரிவித்தாலும் கூட இன்னொரு பக்கம் இது ஆளுங்கட்சியுடைய சாதனைகள் மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதனாலையும் அதீதமான ஆர்வத்தோடும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னும் திமுக சைட்லேருந்து இந்த கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்காங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் பார்த்தோம்னா வரலாறு காணாத வகையிலையும் அந்த வைட்டமின் இனிப்பு பலகாரங்கள் கரை புரண்டு ஓடினதுங்க பார்க்க முடிஞ்சது. அதாவது ஒரு பக்கம் எப்படி அந்த டோக்கன் சிஸ்டம் மாதிரி டம்மி செக் டோக்கனு, டம்மி கூப்பனு அப்படின்னு எல்லா பக்கமும் இருந்தது. கடைசி டைமில் போக 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 தாராள மயம்தான் எல்லாமே. ஸோ அதனாலையும் விசுவாசத்துக்காகவும் வைட்டமின் பாவுக்காகவும் அதிக அளவிலான வாக்குப்பதிவும் அரங்கேறி இருக்கும் அப்படின்னும் இன்னொரு சாராரும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமையான ஒரு தேர்தலாகத்தான் எல்லோரும் கவனிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நடந்த விஷயங்களை வச்சு ஒரு கணிப்புகளை நம்ம பதிவு செஞ்சிட்ருக்கோம். அந்த கணிப்புகள் பொய்யாகவும் ஆகலாம், அந்த கணிப்புகள் நிஜமாகவும் மாறலாம். ஆனால் ஒன்று மட்டுங்க, எல்லோரும் இந்த ஜனநாயகத்தில் பங்கேற்றால், எல்லோரும் நிறைந்த ஒரு சட்டமன்றமாக இருந்தால், எல்லா கொள்கைகளும் நிறைந்த ஒரு சட்டமன்றமாக இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வழிவகை செய்யுங்க. அதை ஒட்டி தான் சிலர்லாம் தொங்கு சட்டமன்றம்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வந்தாலும் பல கருத்துகள் முட்டி மோதும், மக்களுக்கான கருத்துகள் நிறைய விவாதிக்கப்படும். அது எல்லாமே பாசிட்டிவாக அடுத்த கட்டம் நம்மளை கொண்டு போகும் அப்படின்னும் நம்பலாங்க. ஸோ உங்களைப் போலவே மே 4 வரை நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சாரி, ரொம்ப வெயிலாக இருக்குது. இந்த இடம் அவுட்டோரில் எடுத்திருக்கேன். லைட்டிங்ஸ் ஏதாவது இதாக இருந்தால் பொறுத்தருளுங்க. உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய பார்வையை மறக்காமல் கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க இந்த வாக்குப்பதிவை ஒட்டி. மற்றபடி அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.